Praise the Lord. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நமக்கு இந்த புதிய வருடத்தில் இந்த நாட்களையும் ஆசீர்வாதமாய் காண செய்திருக்கின்றார். இதோ இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் பயந்து ஓடாதே. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இணைச்சட்டம் அதிகாரம் 31 இறைவார்த்தை 6. வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அன்பார்ந்தவர்களே, மிக அருமையான வார்த்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வலிமையாயிரு, எதை கண்டும் நீ பயப்பட வேண்டாம். இதோ உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கின்ற மனிதர்களை கண்டு பயப்படாதே. உன் பிரச்சனை போராட்டத்தை பார்த்து பயந்து விடாதே. உனக்கு முன்பதாக நானே செல்கின்றேன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு இருக்கின்றோம். நம்மோடு கூட இருக்கக்கூடிய உறவுகளை நினைத்து, நம்மோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து, நம் கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய போராட்டங்களை நினைத்து, எதிர்கால திட்டங்களை நினைத்து, என்னவாகுமோ, இந்த காரியத்தில் என்னுடைய வாழ்வு எப்படி செல்ல போகிறது, எப்படி நான் வாழ்வை கடத்த போகிறேன், இந்த வேலை எனக்கு நிலைத்து நிற்குமா, என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் உயருமா, சம்பளம் உயருமா, அப்படி என்று பலதரப்பட்ட பயத்தோடு இருக்கிறோம். இந்த நோயிலிருந்து பல காம்ப்ளிகேஷனோடு இருக்கிறேனே, இதிலிருந்து விடுதலை இல்லையா என்று இன்றைக்கு பல பயத்தோடு ஒவ்வொரு மனிதரும் கடந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், வலிமை பெறு, துணிவு கொள் என்று. தைரியமாயிரு, பயப்படாதே, அவர்கள் முன் நடுங்காதே, உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் முன் நடுங்காதே, உனக்கு எதிர்த்து நிற்கின்ற இந்த சூழ்நிலை பார்த்து பயப்படாதே, உனக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த போராட்டம் பிரச்சனைகளை பார்த்து பயந்து விடாதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். இதோ எதை நீ எதிர்நோக்கி செல்வதற்கு முன்பதாக இறைவனே அந்த இடத்திற்கு முன் செல்கிறாராம். ஆகையால் நீதான் அந்த பிரச்சனையை ஆளப்போகிறாய், நீதான் இதை கையாளப் போகிறாய் என்று தவறாக எண்ணி விடாதே. அதை குறித்து பயந்து விடாதே. உனக்கு முன்பதாக ஆண்டவரே செல்கின்றார். ஆகையால் தைரியத்தோடு இரு என்று தேவன் குறிப்பிடுகின்றார். இந்த வார்த்தையை ஒத்த ஒரு சிறு கதை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அனுக்கா என்ற ஒரு பெண்ணை பற்றிய கதைதான் இது. அது ஒரு சிறிதான பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் சுமார் 50 குடும்பங்கள் வசித்து வந்தார்கள். இந்த குடும்பத்தில் ஒரு குடும்பம் தான் இந்த அனுக்காவின் குடும்பம். அப்பா, அனுக்கா, தம்பி. அனுக்காவின் அம்மா சிறு வயதில் இருக்கும் போதே தவறிவிட்டார்கள். இவர்கள் மூவரும் தான். அந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வேலையும் என்னவென்றால் கலை பொருட்களை செய்து அவற்றை கொண்டு விற்பனை செய்வதுதான் அங்கிருப்பவர்களுடைய வேலையாக இருந்தது. இதற்காக அனுக்காவின் தந்தை தினமும் காலையில் சென்றுவிட்டு இரவில் தான் வீடு திரும்புவார். அனுக்கா அதிகப்படியான நேரம் தன்னுடைய தம்பியோடு தான் இருப்பார். அவளுடைய வேலை என்னவென்றால் காட்டுக்குள் சென்று பழங்களை பறித்து வந்து அதை ஊருக்குள் விற்பது, மற்ற நேரங்களில் தன்னுடைய தம்பிக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பது. இது மட்டும்தான் அனுக்காக்கு தெரிந்த ஒரு வேலையாக இருந்தது. இப்படியாக அனுக்கா ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு இருந்தபோது அனுக்கா வீட்டில் எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டு. இரவு நேரத்தில் அவர்கள் சாப்பிடும்போது எல்லோருமே அந்த நாள் நிகழ்வுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். அனுக்கா, அனுக்காவின் தந்தை, அவளுடைய தம்பி. இப்படியாகத்தான் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் அனுக்கா காட்டிலிருந்து பழங்களை பறித்து கொண்டிருக்கும் போது யாரோ அனுக்காவை மறைமுகமாய் இருந்து கவனிப்பது போல் அனுக்கா அறிந்தாள். அந்த சமயத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் காட்டுக்குள் செல்லும் போது ஒரு நபரை பார்த்தால் அனுக்காவுக்கு ஒரு விசை பயம் ஏற்பட்டது. ஆனால் இந்த குடும்பம் தினமும் ஆண்டவரை தேடுகின்ற ஒரு குடும்பமாக இருந்தது. தினமும் இரவில் அவர்கள் சாப்பிட்டு விட்டு ஜெபம் படிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தது. அனுக்கா இதை பற்றி தன்னுடைய தந்தையிடத்தில் கூறினாள். தினமும் என்னை ஒருவர் மறைமுகமாக பார்க்கின்றார், அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று அனுக்கா தன்னுடைய தந்தையிடம் இந்த காரியத்தை பற்றி தெரியப்படுத்துகின்றாள். அவருடைய தந்தையும் அடுத்த நாளிலிருந்து அனுக்கா காட்டுக்கு செல்லும் போது அவளோடு கூட சென்று யார் இந்த நபர் என்று பார்க்கின்றார். இந்த மர்ம நபர் யார் என்று அனுக்காவின் தந்தை பார்க்க செல்கின்றார். அந்த நபர் யார் என்றால் கொடூரமான முறையில் நரமாமிசம் சாப்பிடும் மனிதன், கேலிபன்ஸ் என்று சொல்லுவோம்.
இவர்கள் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை ஒரு நபரை குறிவைப்பார்கள். அந்த நபரையே அவர்கள் உண்பார்கள். மனிதனை உண்ணும் ரகத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்த மனிதர்கள். இதை பார்த்தவுடன் அனுக்காவின் தந்தைக்கு பயம் வந்துவிட்டது. எப்படியாவது தன்னுடைய மகளை பத்திரப்படுத்த வேண்டும் என்று. ஏனென்றால் இந்த மனிதர்களை எதிர்த்து நம்மால் போராட முடியாது என்று அனுக்காவின் தந்தை தீர்மானம் செய்து விட்டார். இந்த பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய குகையில் தன்னுடைய மகளை பத்திரப்படுத்த அவர் தீர்மானிக்கின்றார். அந்த குகைக்குள் சென்று விட்டால் குகைக்குள் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே குகையை திறக்க முடியும். மற்றபடி வெளியிலிருந்து யாரும் அதை திறக்க முடியாது. இதுதான் அந்த குகையின் ரகசியமாக இருந்தது. அதே போல வாரத்துக்கு ஒரு முறை அனுக்காவின் தம்பி மட்டும் வேண்டிய உணவுகளை எடுத்துவிட்டு சென்று ஒரு கவிதை ஒன்றை சொல்லுவான். இதை கேட்டவுடன் அனுக்கா குகைக்குள் இருக்கக்கூடிய அனுக்கா கதவை திறந்து தன்னுடைய தம்பியிடமிருந்து உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு தம்பியோடு சிறிது நேரம் விளையாடிவிட்டு தம்பி மீண்டும் வீட்டுக்கு திரும்புவார். இதே போல் வாரங்கள் கடந்தது. ஒரு நாள் அனுக்காவும் தன்னுடைய தம்பியும் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். எத்தனை நாள் நாம் இந்த மனிதருக்காக பயந்து இப்படி மறைமுகமாக வாழ முடியும்? எத்தனை காலம் இந்த மனுஷனுக்காக பயந்து நம்முடைய குடும்பத்தோடு ஒன்றாக இல்லாமல் நான் இங்கே தனியாக இருக்க முடியும் என்று இருவரும் பேசிக்கொண்டார்கள். ஒரு திட்டமும் போட்டார்கள். ஒரு நாள் தன்னுடைய தம்பி போகக்கூடிய வழியை கவனித்த இந்த மர்ம நபர் தொடர்ந்து சென்று அந்த குகையை பார்த்து விட்டார். பார்த்த பிறகு தன்னுடைய தம்பி சொல்லக்கூடிய அந்த கவிதையை அவரும் ஒரு நாள் அந்த குகைக்கு அருகில் வந்து நின்று அந்த கவிதையை சொல்ல ஆரம்பித்தார், தன்னுடைய குரலை மாற்றிவிட்டு. அனுக்காவும் அதே போல தன்னுடைய தம்பி என்று நினைத்து கதவை திறந்தாள். குகையின் வாசலை திறந்தாள். அப்போது அவர் பார்த்தது இந்த மர்ம நபர். அனுக்கா பயப்படவே இல்லை அந்த நபரை பார்த்து. அந்த நபர் தானாகவே அனுக்காவை தேடி ஒவ்வொரு படியாக நகர்ந்து வந்தார். அனுக்காவும் அவளுடைய தம்பியும் ஒரு கூண்டை செய்து வைத்திருந்தார்கள். அந்த கூண்டுக்கு மேலாக அதிகமான எடையுள்ள மனிதர் நின்றால் மட்டுமே அந்த கூண்டு தன்னாக மூடிவிடும். அதே போல் அனுக்கா நினைத்தபடியே எந்த மனிதர் அவரை தேடி வந்தாரோ அவரும் அந்த கூண்டு இருந்த இடத்தில் தன்னுடைய காலை பதிய வைத்து நிற்கும் போது அந்த கூண்டு தன்னிச்சையாக மூடிவிட்டது. மூடிய பிறகு அவரால் அந்த கூண்டிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அவர் முழுமையாக அந்த கூண்டுக்குள் மாட்டிவிட்டார். இந்த மர்ம நபரை தேடித்தான், இந்த மனிதர்களை தேடித்தான் அரசனும் காவலர்களும் எத்தனையோ ஆண்டு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கையில் இவர்கள் அகப்படாதபடி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தைரியத்தோடு அனுக்காவும் அனுக்காவின் தம்பியும் எடுத்த முடிவினால், அவர்கள் போட்ட திட்டத்தால் இந்த மர்ம நபர் அந்த கூண்டுக்குள் மாட்டிவிட்டார். உடனடியாக அனுக்கா சென்று தன் தந்தையிடம் ஓடி போய் இந்த தகவலை சொல்லுகிறாள். அனுக்காவை பார்த்தவுடன் தன்னுடைய தந்தைக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அனுக்கா அந்த குகையை விட்டு வெளியே வந்தாள் என்று. அனுக்கா நடந்ததை அனைத்தையும் சொன்னாள். தந்தைக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதே போல மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அனுக்கா, உனக்கு எப்படி இப்படிப்பட்ட தைரியம் வந்தது? நீ எப்படி துணிந்து இந்த காரியத்தை செய்தாய் என்று அனுக்காவிடம் தன்னுடைய தந்தை கேட்டபோது, அப்பா, இறைவன் ஒவ்வொரு நேரமும் நாம் விவிலியத்தை வாசிக்கும் போது நம்மிடம் பேசுவது பயப்படாதே, தைரியமாயிரு, துணிவு கொள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான். இந்த வார்த்தையை வைத்துதான் நான் தைரியத்தோடு நானும் தம்பியும் இந்த திட்டத்தை போட்டோம். இந்த திட்டத்தில் நாங்கள் அதே போல இறைவனின் துணையால் வெற்றியும் கண்டோம் என்று அனுக்கா கூறுகிறாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சின்ன பெண் அனுக்கா எத்தனை துணிவோடு இந்த திட்டத்தை அவள் மேற்கொண்டாள். இறைவனின் துணையோடுதான் இந்த துணிகரமான செயலை இவர்கள் செய்தார்கள். ஆண்டவர் சொல்லக்கூடியது வலிமையாயிரு, துணிவுக்குள், அவர்கள் முன் நடுங்காதே. எத்தனை காலம் நாம் பயந்து பயந்து இருக்க போறோம்? இந்த பிரச்சனைகளை பார்த்து, இந்த நபர்களை பார்த்து, இந்த மனிதர்களை பார்த்து தைரியத்தோடு இருப்போம், எதிர்கொள்வோம். என்ன நடந்தாலும் சரி, நமக்கு முன்பதாக இறைவனே அந்த இடத்தில் செயலாற்ற போகிறார். இந்த அனுக்கா எப்படி தைரியமாக இந்த நபர்களை, இந்த கேனிபன்ஸ் அப்படின்ற நபர்களை, இந்த மர்ம மனிதர்களை எதிர்த்து நின்றாலோ, மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய இந்த நபர்களை அவள் தைரியத்தோடு எதிர்த்து நின்றாலோ ஆண்டவரின் துணை கொண்டு, அதே போல இந்த வார்த்தையின்படியே நாமும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனிதர்கள் யாராக இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொண்டு நிற்போம்.
தேவனே நமக்கு முன்பதாக சென்று எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றி தருவார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தை கொடுத்தமைக்காக நன்றி. துணிவோடு இருக்க வேண்டும் என்று, பயப்பட வேண்டாம் என்று உடைய வார்த்தை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பயப்படாமல் எங்களுக்கு முன்னதாக செல்லக்கூடிய இறைவனை கொண்டே நாங்கள் தைரியத்தோடு வாழ வேண்டும். ஆண்டவர் தாமே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கின்றீர். ஆகையால் நாங்கள் எதை குறித்தும் பயப்பட போவதில்லை. எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய் நொடிகள், மனித கிரியைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்து கொள்வீர். தைரியமாய் நாங்கள் அதை மேற்கொள்ள போகிறோம். தேவனே எங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கொடுப்பீர். ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தையை பலரோடு பகிர்ந்து கொடுங்கள். அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர்.